வணக்கம் பாட்டிமா. அபி, நீயா? சிமி கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல செய்தி சொல்லவே இல்லையே. இது கேட்ட உடனே அவன் முகத்துல இவ்வளவு வெக்கம் வருதுல்ல, அப்பவே நாம நல்ல விஷயமா எடுத்துக்க வேண்டியதா. கீழே எல்லாரும் வந்து எவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வரல? முதல்ல இங்க இருந்து போ வாசு. ஏன் கத்துறீங்க? கோபமா? இதுக்கப்புறம் இத மாதிரி சாப்பாடு கிடைக்குமோ இல்ல கிடைக்காதோ? யார்கிட்ட வந்து என்ன பேச்சா பேசிட்டு இருக்க? போ இங்க இருந்து. மன தைரியத்தை விட்டு நீ அழுதுட்டு இருந்தா இப்படிதான் பேசுவாங்க. பாட்டிமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட அந்த குழந்தை யாரோடதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் பாட்டிமா? தேவா மாப்பிள்ளையோட தானே சொல்லு. ஒரு நாள் இல்ல, எத்தனையோ நாள் நீ அவர் கூட இந்த ரூம்ல இருந்தது எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க தப்பா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடலன்னா என்னப்பா? ராதிகா என்ன கூப்பிட்டாங்களே. எப்போ நீங்க இந்தியாவுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. தேவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. வணக்கம். நீங்க தேவாவோட ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். மலேசியாவில் இவரோட உயிரை இவர் தான் காப்பாத்தினாரு. நீ தேவாவோட உயிர் மட்டும் இல்ல, எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்தி இருக்க. உங்க அப்பா அம்மா உங்களை நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதீங்கம்மா. ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக யாரும் எதுவும் பண்றதில்ல. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நானும் செஞ்சேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். வைஷாலி, தீபிகா, வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். வா. விருந்தாளிங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, வாங்க. விருந்தாளினி, இவரு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. இவரை கவனமா பாத்துக்கோ. டோன்ட் வரி விவேக். வராதிகா. அங்கதான். ஆனா என்னோட பிளானை மொத்தமா கெடுத்து வச்சிட்டல. அப்படி என்ன பண்ணிட்ட? நீ தானே ராதிகா வேணும்னு சொன்ன. அவ மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் சொன்ன. புயல் வர்றதுக்கு முன்னாடி அமைதி நிலவறது வழக்கம் தானே. இந்த அமைதி புயலுக்கான அறிகுறி. உறவை விடுறதுன்னா ஒரே அடியா விட்டுறணும்ல. அது கொஞ்சம் நேரம் ஆகும். மலேசியால முடியாது, இங்க முடிஞ்சிடும். அப்ப வா போலாம். நாம போய் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். தேவையில்லாம என்கிட்ட கொண்டு வராத, புரியுதா? என்ன பெரிய மருமகளே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது. உன்னோட திட்டம் வீணா போகல. நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான விஷயம். சின்ன மருமக வந்ததுல நீ சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. மனநிறைவான காரியத்தை பண்ணா சந்தோஷமா தானே இருக்கணும் சித்தப்பா. ஓ, என்னாச்சு? எதுக்காக நீங்க என்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்தீங்க? இப்போ அவன் இதுக்காக நம்ம பின்னாலே வந்திருக்கான். அவன் எதுக்காக இங்க வரணும்? அவனுக்கு என்னதான் வேணும்? ஒவ்வொரு முறையா அவன் நம்ம முன்னால வந்து நிக்கிறது தரிச்சையில நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ நான் அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்க விரும்பல. அப்படி இருந்தோம் அவன். இங்க பாருங்க, அவர் இப்ப நம்ம விருந்தாளி. அவர்கிட்ட நாம வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒருத்தனால நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அவனை என்னால வரவேற்க முடியாது. நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இவனா இருந்தாலும் சரி, விஷாக்காவா இருந்தாலும் சரி. இன்னும் என்ன யோசிக்கிற விஷாகா? இப்ப நான் உனக்கு சொல்றேனே, அது ஒண்ணுதான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. இன்னொரு வழியும் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். யார் நீ? என்ன விளையாட்டு இதெல்லாம்? இப்ப நான் விளையாடல. உண்மையிலேயே விளையாடுறது தேவாதான் உங்க பேத்தி கூட விளையாட இங்க கூட்டி வந்திருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இப்போ முக்கியமான விஷயம் இல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கேன். நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்க நோக்கமும் என் நோக்கமும் ஒண்ணுதான்.